3rd அன்னைக்கு இங்கே என் தங்கையை அட்மிட் பண்ணேன். அவங்க பேர் மிஸ் சோபனா. அவங்களோட சிஸ்டர் நான். ஸோ அவங்க ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளத்தில் SpO2 53 கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவோம் இயரில். ஸோ அங்கே ஞானபராஜ் சார், இன்னொரு டாக்டர் நாங்கள் அவங்க பேர் தெரியல, பட் அவங்களும் எல்லாருமே சேர்ந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நர்சஸ்லாம் முகம் சுளிக்காமல் பார்த்து, அதாவது முகம் சுளிக்காமன்றது ஏன்னாக்கா தங்க மென்டலி ரிட்டர்டு, அவங்க குழந்தைலேருந்து மூளை வளர்ச்சி குறைவு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கோவப்பட்டு அக்ரிவேட் பண்ணும்போது கூட அவங்க வந்து அந்த கோவம் வந்து அடிக்க கூட அடிச்சிட்டா. ஸோ ஆனாலும் அந்த முகத்தை சுளிக்காமல் அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி நல்ல ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஐசியூவில் போட்டாங்க 2 நாள். நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப டைட்டு. ஸோ நான் அதுவுமே முன்னாடி வந்தவொடனே சொன்னேன், ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப டைட்டு, ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. அதுவும் கூடி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அது கூட ஒரு நம்மளோட கிரிவன்ஸை கூட எடுத்துக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஐசியூவில் சிஸ்டர்ஸ் எல்லாம், நைட் டியூட்டி சிஸ்டர்ஸ்லாம் உசுறு விட்டு பார்த்தாங்க. அவள் அடிச்சிட்டா. அப்போ கூட ஒரு முகம் சொல்லிக்காம நல்லபடியாக பார்த்து எல்லாமே அவள் கூட குழந்தையாட்டம் அவள் கூட விளையாண்டுட்டு அவள் சொல்கிற பேச்சு கேட்டு அவள் கூட எல்லாமே பண்ணி அவளுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு வலிக்காமல் அவளை நல்ல அக்ரிவேட்டில் இருந்தால் கோவத்தில் அவளை அந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ண இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யோசிச்சு தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன். எல்லாமே ரீசனபிள், நல்ல ட்ரீட்மெண்ட், எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அதனால் எல்லாமே எம்டி எல்லாமும் இங்கே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த இது இல்லாமல் நம்மக்கிட்ட பணிவாக வந்து எப்படி இருக்காங்க பேஷண்ட்னு கேட்டு அந்த மாதிரி பேஷண்ட் கிட்டேயும் வந்து பேசி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவ்வளோ வருஷம் நானும் ஹாஸ்பிட்டல் லைனில் தான் ஒர்க் ஆகலாம். பட் அப்படி இருந்தும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்தது. ரொம்ப பொலைட்டாக, கைண்டாக, நம்மளோட கிரீவன்ஸும் கேட்டு ஃபினான்ஷியலாகவும் எல்லாமே பார்த்து பண்ணுறாங்க. இப்போத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்னு போனால் டக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படியோ 2-3 லட்சத்தை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து எனக்கு என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு என் தங்கச்சியும் நல்லா ஆயிட்டா. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரௌட் ஆஃப் தீபம் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரணை. எனக்கு வெளியிலேயே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, டெலிவரி கொண்டு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க, காசுக்காக சிசரின் பண்ண மாட்டாங்க. நான் ஃபர்தராகவும் என் பொண்ணு கன்சீவ் ஆனால் நான் இங்கே கொண்டு வரதா தான் இருக்கேன். ஸோ ரொம்ப எனக்கு எல்லா இடத்துலேருந்தும் நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் ப்ராக்டிக்கலாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பள்ளிக்கரணையில் இருக்கிற தீபம் ஹாஸ்பிட்டலுக்கும், எம்டிக்கும், நர்சஸ்க்கும், ஸ்டாஃப்ஸ்க்கும், ஈவன் ஃபார்மசியில் ஆகட்டும், ரிசப்ஷன்ல ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப கைண்டாக, பொலைட்டாக, பில்டிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், வெண்ணிலா அண்டு அண்ணாமலை, ரொம்ப 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 தேங்க்ஸ் 2 பேருக்கும். தென் தீபம் ஹாஸ்பிட்டலோட எம்டிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.